வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் மாதிரியான தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா மட்டு எண் கணிதம். என்னென்னா அந்த எஸ்ஜிடியில் டிஎன் டெட்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக மட்டு எண் கணிதத்தில் வரக்கூடிய பேசிக் கொஷின்ஸை கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸில் இதில் வரக்கூடிய வழிமுறை கணக்குகள் அப்ளிகேஷன் சம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான கொஷின்ஸை கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் ரெண்டு தேர்வுகளையுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த மட்டு எண் கணிதம், மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மட்டு எண் கணிதம் அப்படிங்கிற கருத்தை முதல்ல உருவாக்குறவர் யார் அப்படின்னா கார்ல் ஃப்ரெடரிக் காஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்த கணித மேதைனா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பேர் என்ன? கார்ல் ஃப்ரெடரிக் காஸ் அப்படிங்கிறவர் தான் மட்டு எண் கணிதம் அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல உருவாக்குனவர். இவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கணித மேதைகளின் இளவரசர் அப்படின்னு சொல்கிறோம். யார்? கார்ல் ஃப்ரெடரிக் காஸை கணித மேதைகளின் இளவரசர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் ஒரு மட்டு எண் கணிதம் அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதையுமே நமக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு மிகை முழுவை எண்ணால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதிகள் 0, 1, 2 n and so on n-1. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 9 ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க, இதை 2ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மீதி என்னென்ன வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா 0 வரலாம், இல்லை 1 வரலாம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரும். 2, 3, 4 வராது. அதே மாதிரி இப்போ 1735 இருக்குது. இதை நீங்கள் 11ஆல் வகுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி என்னென்னலாம் வர சான்ஸ் இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் மீதி வரும். 11, 12, 13 வராது. அதுதான் இந்த லைனோட அர்த்தம். ஸோ மீதி என்ன வரலான்னா நம்ம எதால் வகுக்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் அது எங்கே சொல்லியிருப்பாங்க. எண்ணால் வகுக்கும் போது 0, 1, 2 எது வரைக்கும் வரலான்னா n-1 வரைக்கும். 11ஆல் வகுக்கிறோன்னா 11க்கு முன்னாடி நம்பர் 10, அது வரைக்கும் எது வேணாலும் வர்றதுக்கு நம்ம வகுக்கிற நம்பரை பொறுத்து. சரிங்களா? அது வரைக்கும் எந்த மீதி வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லைனோட அர்த்தம். இதில் அவங்க டாபிக் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை காலம்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3ஆல் வகுக்கும் பொழுது மீதி 2 கிடைக்கக்கூடிய வகையில் எத்தனை முழுக்கள் இருக்கும்னு கேட்குறாங்க. ஒரு நம்பரை நீங்கள் 3ஆல் வகுக்கிறீங்க அப்படின்னா மீதி 2 வரணும். இப்படி என்னென்ன சான்ஸ்லாம் இருக்குது? 2ன்ற நம்பரையே எடுத்துக்கலாம். 2 3ஆல் வகுக்கிறோன்னா வகுப்படாது இல்லையா? அப்போ மீதியே என்ன வந்துடும்னா 2 வந்துடும். 5 எடுத்துக்கலாம். 5 3ஆல் வகுக்கிறீங்க அப்படின்னா 1 3 3, மீதி என்ன வரும்? 2 வந்துடும். 8, 11, 14 இப்படி நிறைய நம்பரை சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் எத்தனை நம்பரை செஞ்சீங்களாலும் மீதி என்ன வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ நம்பரை செய்கிறப்போவுமே மீதி 2 வந்துகிட்டே இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை முழுக்கள் இது மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. எண்ணிக்கையற்ற முழுக்கள், இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் ஆர் மெனி இன்டீஜர்ஸ். சரிங்களா? எண்ணிக்கை அற்ற, இல்லை மெனி டேர்ம்ஸ், இல்லை இன்ஃபைனைட்லி, எந்த வேர்டு வேணாலும் கொடுக்கலாம். நம்ம புரியுதுங்களாம்மா? சரியா? அடுத்ததாக மட்டு எண் கணிதத்துடைய பேசிக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடங்களில் இது யூஸ் ஆகும். சம்மாக வரும்போது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக 2 மார்க் 3 மார்க் லெவல்லலாம் ஸ்கூல் பசங்க போடுறாங்கன்னா இது பெரிய டாபிக் இது. ஆனால் நமக்கு டெட்டு இல்லை டிஆர்பியை பொறுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எளிமையான டாபிக். ஆப்ஷன்லேருந்தே சொல்லலாம். அது எப்படிங்கிறத நான் கொஷின்ஸ் வரும்போது சொல்கிறேன். இப்போ இதில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏபிசிடிங்கிறது முழுக்கள் அப்படின்னா எம்ங்கிறது ஒரு மிகை முழு, இதை என்ன சொல்லுவாங்கன்னா கன்கரண்ட், இல்லை தமிழில் ஒருங்கிசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நம்ம கொஷினில் பார்க்க போகிறோம். மட்டு எம், அதே மாதிரி சிடி மட்டு எம்னு இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதில் ஃபஸ்ட் நம்பர் இதில் ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஈக்குவல்ட்டு நீங்கள் ஈக்குவல்ட்டுன்னே கூட படிங்க. ஆக்சுவலாக கன்கரண்ட் 3 ஈக்குவல் போட்டிருப்பாங்க. கன்கரண்ட் இல்லை ஒருங்கிசைவு அப்படின்னு படிப்போம். சரிங்களா? அதே மாதிரி ரைட் சைடில் பிடி ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ப்ராக்கெட்டில் அவங்க 2 இடத்துலையும் மட்டுன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் எழுதியிருப்பாங்க. இதுக்கு மீனிங் எல்லாம் நீங்கள் வேண்டாம், சொல்லலாம். சின்ன விஷயம் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. கொஷின்ஸாக வரும்போது நம்ம எப்படி ஈஸியாக போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் தியரட்டிக்கலாக ரொம்ப பெருசாக போட போகிறதுன்றதால இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அவங்க அப்போ எதை மட்டும் கொடுக்கல, நடுவில் டிவைடு வச்சு மட்டும் கொடுக்கல பாருங்கள். அப்போ 4 ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டு இதில் எது சரின்னு கேட்குறாங்கன்னா இதே விஷயத்தில் வகுத்தில் வச்சு கொடுக்குறாங்கன்னா அது தப்புங்கிறத நம்ம போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இதை எடுத்தது. சரிங்களா? இப்போ இங்கே வாங்க கொஷின்ஸாக வரேன். நான் இதில் மொத்தமாக ஒரு 18-20 கொஷின் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 10 கொஷின் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற கொஷின் சொல்லலாம். இந்த 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே போதும். மட்டு எண் கணிதம் மாடுலர் அரித்மெட்டிக்லேருந்து அவங்க எதை கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 15 ஒருங்கிசைவு 3 மட்டு டி. இங்கிலீஷில் கொடுக்கும்போது இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா மாடு, எம்ஓடின்னு கொடுப்பாங்க. மாடு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்க. ஒன்றும் இல்லைம்மா,
ஒரே ஒரு கான்செப்ட் இந்த கொஷினுக்கு நான் சொல்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் பார்க்குற எல்லா கொஷினுக்கும் இதே லாஜிக் தான், ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட் நம்பர் இதை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரால் வகுக்கணும். என்னது? இந்த ஃபஸ்ட் நம்பரை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரால் வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது இங்கே இருக்கிற நம்பர் மீதியாக கிடைக்கணும். என்எஃப். இவ்வளோ தான் நம்ம சொல்ல போகிற எல்லா கொஷின்லையும் இதை மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் நம்பரை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர், நீங்கள் தேர்ட் நம்பர்னு கூட எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பரை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரால் வகுத்தா நடுவில் இருக்கிறது மீதியாக கிடைக்கணும். ஈவு கிடையாது. ஈவை பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது. மட்டில் மீதி மட்டும்தான் பிரச்சனை விஷயமே. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், அவங்க கேட்குறது இந்த டியோடைய மதிப்பு தான். ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கே 15 இருக்குது. டிக்கு பதில் நான் முதல்ல 5ன்னு போடுறேன். 15 5ஆல் வகுத்தா மீதி என்ன கிடைக்கணும்? 3 கிடைக்குமா? கிடைக்காது. 0 கிடைக்கும். அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 15 7ஆல் வகுக்கிறேன். 7 14, மீதி 1 தான் கிடைக்கும். 3 கிடைக்காது. இது கிடையாது. 15 8ஆல் வகுக்கிறேன். 1 8 8, மீதி 7 தான் கிடைக்குது. 3 கிடைக்கல. இது இல்லை. அப்போ கண்டிப்பாக இதான் ஆன்சர். பாருங்கள், 15 4ஆல் வகுக்கிறேன். 3 12, மீதி 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 4. அவ்வளோதான். ஈவு பிரச்சனையே இல்லாத தான் நாங்கள் உங்களுக்கு வகுத்து காட்டும்போது ஒரு இடத்துல கூட ஈவு போடல. நீங்கள் அதெல்லாம் கேரட்டுக்கே வேண்டாம். மீதி மட்டும்தான் மட்டில் வரும்போது விஷயம். புரிஞ்சுதா? இது இன்னும் கூட சில கேள்விகளை உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். 2வது கேள்வி, பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகைமுழு எக்ஸின் மதிப்பை காண்க. இங்கே பாருங்கள், இதை இதால் வகுக்கணும். வகுத்தா நடுவில் இருக்கிற நம்பர் தான் மீதியாக கிடைக்கும். அவங்க அந்த நடுவில் இருக்கிற நம்பருக்கு தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. 71. 71 8ஆல் வகுத்திங்கன்னா 8 8 64, மீதி 7. ஸோ நடுவில் இருக்கிறது தானே மீதி. அவங்க அந்த எக்ஸ் தானே, அதை தானே கேட்டிருக்காங்களே. ஸோ எக்ஸோட வேல்யூ 7. ஆப்ஷன் பி. அவங்க எங்கே எக்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. புரிஞ்சிக்க முடியுதா? முடிஞ்சிச்சு பாருங்கள். முதல் கொஸ்டினுக்காவது அவ்வளோ நேரம் எடுத்தது எனக்கு சொல்கிறதுக்கு. இங்கே அவ்வளோ நேரமே கிடையாது பாருங்கள். 3வது கேள்வி பாருங்கள். 78 + எக்ஸ் ஈக்குவல் டு 3. நீங்கள் உங்களுக்கு அதை கன்கரன்ஸ்னோ இல்லை கான்கரண்ட்னோ ஒருங்கேசினோ வரலன்னா ஈக்குவல்னே படிங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லை. நமக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக போடணும், அவ்வளோதான். இதால் வகுக்கணும். வகுத்தா மீதி 3 வரணும். அப்போ இங்கே பாருங்கள், 78 + எக்ஸ். எக்ஸுக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 0 போட்டு பாருங்கள். 78 + 0 அப்படின்னா 78 தான். 78 5ஆல் வகுக்கிறேன். 5ஆல் வகுத்தோன்னா 5 5 75, மீதி 3 வந்துடுச்சு. அப்போ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. நீங்கள் மீதி எல்லாம் போட்டு பார்த்தா வராது. 1 இங்கே சேர்த்திங்கன்னா 78 79. 79 5ஆல் வகுத்திங்கன்னா மீதி 4 தான் வரும். 1 கிடையாது. அதே மாதிரி தான் 2 3 போட்டிங்கனாலும் வராது. நீங்கள் என்ன போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் 0. சரிங்களாம்மா? இவ்வளோ தான். ஒருவேளை இதில் அவங்க இப்படி ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து 5 கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 78 + 5, 78 5 83. 83 5ஆல் வகுத்திங்கனாலும் 16 5 80, மீதி என்ன வந்திருக்கும்? 3 வரும். அப்போ 5க்கும் வருதே சார் அப்படின்னா நிறைய நம்பர் வரும் தான் கண்டிப்பாக. ஆனால் அவங்க மேலே கொஷின் நம்ம என்ன கேட்டிருந்தோன்னு பாருங்கள். குறைந்தபட்ச மிகை முழு. அதில் 0வும் வருது 5ம் வருதுன்னா அதில் மினிமமாக எது இருக்கோ அதை எடுத்துக்கணும். அப்போ 0. புரியுதா உங்களுக்கு? 4வது கேள்வி பாருங்கள். தீர்க்க 5x இஸ் கன்கரண்ட் டு 4 மட்டு 6 இப்படி இருந்தால் இதனுடைய எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 5x. அப்போ 5 கூட எக்ஸை பெருக்கணும். 5 × 0 0. 0வை 6ஆல் வகுத்தோன்னா மறுபடியும் 0 தான் மீதி வரும். இது கிடையாது. 1 போடலாம். I1 5. கரெக்டம்மா? இதால் வகுக்கணும். மீதி 4 வரணும். I1 5. 5 6ஆல் வகுத்தா மீதி 5 தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது. 2 போடலாம். I2 10. 10 6ஆல் வகுத்தா 1 6 6, மீதி 4 வந்துடுச்சே. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆப்ஷன் சி 2 தான் இதுக்கான ஆன்சர். இதில் எதனா கஷ்டம் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது பாருங்கள். சரிங்களா? 5வது கேள்வி. தீர்க்க 3x - 2 இஸ் கன்கரண்ட் டு 0 மட்டு 11. எக்ஸுக்கு பதில் அதுதான் இதை 11ஆல் வகுக்கணும். மீதி 0 வரணும். எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ணுங்கள். 6ன்னு போடுறேன். 3 6 18. 18 - 2. 18ல் 2 போயிடுச்சுன்னா 16. 16 11ஆல் வகுத்தா 1 11 11, மீதி 5. இது கிடையாது. 7 3 7 21. 21 - 2. 21ல் 2 போயிடுச்சுன்னா 19. 19 11ஆல் வகுத்தோன்னா 1 11 11, மீதி 8. இதுவும் கிடையாது. 8 அப்ளை பண்ணுறேன். 3 8 24. 24 - 2 22.
22 11 வகுத்தேன்னா ஆமாம் ஈர் 11 22 மீதி 0 வருது. நமக்கு மீதி 0 தான் வரணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 8. புரியுதுங்களாமா? ஒரு 5 கேள்விகள் மட்டும் நான் அதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதை பாருங்கள். ஏன்னா முன்னாடி இன்ட்ரடக்ஷனே கொஞ்சம் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு இந்த 5 கேள்வியை பார்த்து வைங்க. நாளைக்கு இதில் இதே மாதிரி இன்னொரு 5 மொத்தமாக ஒரு 18 20 கேள்வி எடுத்திருக்கேன். முடிஞ்சால் ஒரே வீடியோலையோ இல்லை கொஷின்ஸோடைய லெவலை பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோலையோ உங்களுக்கு இதை சொல்லி முடிச்சிடறேன். மட்டு எண் கணிதத்தை பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் கிரேட் எக்ஸாம்லேயும் டெட்டு பேப்பர் 2க்கும் சரி 1க்கும் சரி இதுலேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம ரொம்ப எதுதோ போல இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இது. ஓகேவாமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.